கைஸ் வாங்க 61வது சம் பார்க்கலாம். A man goes 5 km due east and 5 km due south and 5 km southeast. His distance from the starting point is what? 15 km, 10 km, 5 root 2 plus 1 km, 5 root 3 minus 1 km அப்படின்னு. இப்போ வாங்க சொல்யூஷன் பார்ப்போம். நம்ம வந்து படத்தில் வந்து திசை போடும்போது மேலே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இது பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்போ வாங்க சொல்யூஷன் பார்ப்போம். அப்போ ஒருத்தர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறாரு, அவர் பேர் நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். அவர் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. 5 கிலோமீட்டர்ஸ் இது வந்து பி. 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு, இது பி. அடுத்து திரும்ப சவுத்தை நோக்கி போகிறாரு, இது வந்து சின்னு வச்சுக்கிறோம். அங்கேயும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் இங்கே போகிறாரு, இதை டீன்னே வச்சுக்கோங்க. இடம்பத்தில் தப்பாக வச்சுக்க வேண்டாம், இங்கே டீன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 5 கிலோமீட்டர். இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ இது என்னாச்சு, ஏபிசி அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சரிங்களா? அப்போ வந்து இதுக்கு வந்து இந்த ஏசி நமக்கு மட்டும் அதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியலை. சிடி தெரியுது 5 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஏபி 5 கிலோமீட்டர்ஸ் தெரிஞ்சிச்சு கொடுத்துட்டாங்க. பிசியும் கொடுத்துட்டாங்க, சிடியும் கொடுத்துட்டாங்க. இந்த சிடி இது ஃபார்முலா, இதை விட்டுருங்க, இதை மட்டும் பாருங்கள். சிடி வந்து 5 கிலோமீட்டர்ஸ், சரிங்களா? நமக்கு தெரியும் என்னது, ஏசி இந்த இடம் கண்டுபிடிக்கணும்னா அது எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம், அது நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த அட்ஜசன்ட் சைடு இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ வந்து ஏசி மட்டும்தான் நமக்கு வேணும், ஸ்கொயர் வேண்டாம். ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது ரூட்டில் வந்துடுது. அப்போ வந்து நம்ம போடுவோம். அப்போ என்ன ஆகுது, ஏசி தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர்டு என்னதுங்க, 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 5 ஸ்கொயர்டு, சரிங்களா? அப்போ என்ன ஆகும், ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 25ன்னு போட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 50, சரிங்களா? இந்த 50 நம்ம வந்து இங்கே டானவரத்தில் போடணும். இங்கே டானவரத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா 225 5 சரிங்களா? அப்போ என்ன வரும், 5 root 2 ஆன்சர். எது, ஏசி ஈக்குவல் டு 5 root 2. ஆனால் இது ஏடி வேணும் அப்படின்னா, ஏடி வேணும்னா ஏசி ப்ளஸ் சிடி நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ ஏசி என்னது நம்ம கண்டுபிடிச்சது 5 root 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் சிடி ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க 5. அப்போ என்ன வரும், 5 வெளியில் எடுத்துட்டோம்னா ரூட் 2 ப்ளஸ் 1, இதுதாங்க ஏடி. அப்போ இதுதான் ஆன்சர். இவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ ஆப்ஷன் எது, சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைட்ஸ்.